சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்து அனினா வீட்டுக்கு போகிறேன்னா போயிட்டு வாங்க, ஓகேவா? டேடி வெளியே வெயிட் பண்ணுறாங்க, இல்லாட்டி நானும் உங்கள் கூட அனினா வீட்டுக்கே வந்திருப்பேன். பரவாயில்ல வினிதா, நான் சொல்லிக்கிறேன் அவகிட்ட. சரி ஓகே, பாய். பாய். நவமித்ரா, ஆ நம்ம போகலாமா? ஃபர்ஸ்ட் அனினாக்கு நான் ஒரு கால் பண்ணி பார்க்குறேன், அதுக்கப்புறம் போகலாம். சரிங்களா? சரி ஓகே, பண்ணி பாருங்க. ரிங் போகுதா இல்ல சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுதா? ரிங் போகுது ஆதித்யன். ஓகே. நவமித்ரா ஃபோன் பண்றா. அப்ப கிட்ட நம்ம அழுத மாரி காமிச்சிக்க கூடாது, நார்மலா எடுத்து பேசலாம். ஹலோ அனினா, என்ன பண்ற? காலையில உன் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு? காலையில நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண தெரியுமா? உனக்கு நோட்டிஃபிகேஷனே வரலையா நீ ஃபோன் ஆன் பண்ணதுக்கப்புறம்? நவமித்ரா, எனக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துச்சுடி. நீ காலேஜில் இருப்பேன்னவே தான் நான் உனக்கு கால் பண்ணவே இல்லை. சரி, இப்போ எப்படி இருக்க? பரவாயில்லையா? வீட்டில் எல்லாரும் நல்லா பேசுகிறாங்களா? பரவாயில்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். ப்ராப்ளம் எதுவும் இல்லை. வீட்லேயும் ஒரு பிரச்சனையும் இல்லைடி, நல்லா தான் போயிட்டுருக்கு. பரவாயில்லடி, நீ இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பேசுகிற. நேற்றெல்லாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கவே நீ இன்றைக்கும் இப்படி தான் இருப்பியோன்னு நினச்சி பயந்துட்டேன். காலையில் ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருத்த? நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டு நான் பயந்தே போயிட்டேன்டி. ஏண்டி, நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பேன்னு நினச்சி பயந்துட்டியா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்டி. சி, என்ன பேசுகிற நீ? எனக்கு தோணுனதை கேட்டேன். நீ அப்படிதான் நினச்சிருப்பியோன்னு எனக்கு தோணுச்சுடி, அதான். உனக்கு எல்லாம் தோணும். சரி, நான் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன். ஆதித்யனும் பக்கத்தில் தான் இருக்காங்களே. நானும் ஆதித்யனும் தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இப்போ தான் முடிவு எடுத்தோம். உங்கள் வீட்டு லொக்கேஷன் மட்டும் அனுப்புறியா? எங்கள் வீட்டு லொக்கேஷனா? வரியா அப்போ நீ கன்ஃபார்மா? நிஜமாக தான் சொல்கிறியா? ஏன் ஆமாண்டிக்கு இருக்கி? அனுப்பு. சரி ஓகேடி, அனுப்புகிறேன். பார்த்து பத்திரமா வாங்க, சரியா? சரிடி, நான் வைக்கிறேன், அனுப்பி விட்ரு. என்ன நவமித்ரா, அவங்க எப்படி பேசுனாங்க? ஓகேவா இருக்காங்களா? ஓகேவா தான் இருக்கா ஆதித்யன். பரவாயில்ல. அப்போ லொகேஷன் அனுப்ப சொன்னீங்களா? அனுப்ப சொல்லியிருக்கேன் ஆதித்யன். இப்போ அனுப்புறேன்னு தான் சொல்லியிருக்கா. ஃபோன் எடுத்து பார்க்குறேன். ஓகே நவமித்ரா. தோ லொகேஷன் அனுப்பிட்டா ஆதித்யன். அப்படியா? இங்க கொடுங்க. ஓ, இந்த இடத்துல தான் அவங்க வீடு இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா? அப்பப்போ போயிருக்கேன் நவமித்ரா. அப்போ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நம்ம சீக்கிரமாக போயிடலாம்ல? கொஞ்சம் ஃபாஸ்டா போனா சீக்கிரமா போயிடலாம். ஓகே ஆதித்யன், நம்ம பஸ்லேயே போகலாம். என்ன, பஸ்லயா? ஆமாம், பஸ்லேயே போகலாம். ஏன் பஸ்லையான்னு ஷாக்கா கேட்குறீங்க? இல்ல நவமித்ரா, பஸ்ல போனோம்னா ரொம்ப நேரம் ஆகும்ல, அதுக்காக தான் சொல்றேன். இனி வீட்டுக்கு வேற போகணும். வீட்ல நீங்க பெர்மிஷன் கேட்டுட்டீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல ஆதித்யன், இனிதான் ஃபோன் பண்ணி கேட்கணும். நீங்க வீட்ல ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்காமலே அனினாக்கு ஃபோன் பண்ணி லொகேஷன் அனுப்ப சொல்லிட்டீங்களா? போனா ஆமா, ஏன்? அது சரி. சரி ஓகே, உங்களுக்கு வீட்ல நீங்க சமாளிச்சிருவீங்க அப்படின்னா நம்ம போகலாம். பஸ்னா ரொம்ப லேட் ஆகும் நவமித்ரா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அப்போனா என்னோட பைக்ல போகலாம். என்ன, பைக்லயா? ஆ இல்ல, பைக்கெல்லாம் வேண்டாம். நான் இது வரைக்கும் யாரு கூடயும் பைக்ல போனதில்லை, சாரி. என்ன, பைக்ல வேண்டாமா? இந்த ஒரு ரீசனை வச்சாவது அவ கூட ஒன்னா போகலான்னு நினைச்சேன். அதுவும் ஃப்ளாப் ஆயிடும் போலயே இவ பேசுறத பார்த்தா. ஆதித்யன், ஆ நம்ம அதனால பஸ்லயே போகலாம். தெரியல, பாப்போம். சரி இருங்க, நான் வீட்டில் ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்டுக்கிறேன். சரி. ஹலோ அம்மா. ஹலோ நவமித்ரா, சொல்லுமா. அம்மா, என்னம்மாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, தலையில கொஞ்சம் பலமாவே அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்கம்மா டாக்டர். என்னம்மா சொல்றீங்க? ஏம்மா அப்படி என்கிட்ட சொல்லாமலே இருக்கீங்க? எப்பம்மா ஆச்சு இதெல்லாம்? நவமித்ரா, என்ன ஆச்சு? இருங்க ஆதித்யன் சொல்றேன். சொல்லுங்கம்மா, எப்பம்மா ஆச்சு இப்படி? அண்ணன் எப்படி இருக்கான்? ஆதித் நல்லாதாம்மா பேசிட்டு இருக்கான். வலி மட்டும் தலையில இருந்துட்டே இருக்குன்னு சொன்னான். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல தாம்மா இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கம்மா, நானும் வரேன். எம்என் ஹாஸ்பிட்டல்ல தாம்மா இருக்கும். நீ வரியா? நான் இப்போவே வரேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா வா. நவமித்ரா, என்ன ஆச்சு? எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஐயோ. ஆமா ஆதித்யன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு.
இன்னைக்கு அனினா வீட்டுக்கு போக வேண்டாம், அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இப்போ அண்ணனை பார்க்க போறேன். ஐயோ, பஸ்லயாச்சும் போலான்னு பார்த்தா அதுவும் கேன்சல் ஆயிடுச்சா? சரி ஆதித்யன், பாய். நான் வேணும்னா ட்ராப் பண்ணணுமா? இல்ல ஆதித்யன், அந்த ஹாஸ்பிட்டல் ரூட் எனக்கு தெரியும், நானே போய்க்கிறேன். சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. பாய். பாய். இவனும் வந்துட்டானா? இனி இவன் கூட இருந்து கொஞ்ச நேரம் பேசுவா. இவன் கூட பேசும்போது டென்ஷனாவே பேசுறா எப்பவும் இவ. ஆனாலும் நமக்கு ரொம்ப பொசசிவா ஆகுது. இவ என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கு. ஏனோ என்னமோ. ஆனா கண்டிப்பா அவன் மேல இருக்கிறது காதல் இல்ல. அப்புறம் ஏன் எனக்கு இப்படி பொசசிவ் ஆகுதுன்னு என்னமோ புரியல. ஏய், எங்க போற? மாறி நில்லு. உன் கூட சண்டை போடுற நிலைமையில நான் இப்போ இல்ல. ஏன், என்னாச்சு? அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். என்ன சொல்ற? ஆமா, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். நான் போய் பார்க்கணும். மாறி நில்லு. உன்கிட்ட சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. ஏய், சரி சரி, அழாத. நான் வேணா கூட்டிட்டு போட்டா? இல்ல வேண்டாம், நானே போயிடுவேன். ஏய் வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வா. வேண்டாம், இங்க இருக்க எம்என் ஹாஸ்பிட்டல் தான், நானே போயிடுவேன் பஸ்ல. ஏய் கிறுக்கி, வாடி. இங்க பாரு நேத்ரன், உன் கூட சண்டை போடுற நிலைமையில நான் இப்போ இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் பஸ்லயே போய்க்கிறேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. சரி போ. சொல்ல சொல்ல கேட்காமலே போது பார் பைத்தியம். சரி, நம்மளும் போய் பார்ப்போம். அவங்க வேற நம்ம ரிலேஷன்லையா? என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் கிட்ட போய் நின்று கேட்டிருக்கலாம். இவன் எங்க போறான்? அந்த பொண்ணு பின்னாடியே போவானோ? இல்ல அவனோட பைக் பக்கம் தான் போறானே, அதனால நம்ம பிரச்சனை இல்லை. இவன் மட்டும் நவமித்ரா பின்னாடி போகட்டுமே, இருக்குது அவனுக்கு. நவமித்ரா எனக்கு மட்டும்தான். நான் சொல்லாதீங்கன்னு சொல்ல சொல்ல நீங்க எல்லாத்தையும் நவமித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமா இப்ப பாருங்க, அது பயந்துட்டு வரும். ஏண்டா, ஒரு அண்ணங்காரனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அது தங்கச்சிக்கு தெரிய வேண்டாமா? அதுக்கு அது இப்பதான் காலேஜ்ல இருந்து வெளியவே வந்திருக்கு. உடனே நீங்க அதுகிட்ட சொல்லிட்டீங்க. அது பதறி அடிச்சுட்டு இப்போ ஓடி வரும் பாருங்க. பஸ்ல வரும்போது பதட்டத்திலேயே எங்கன்னா விழுந்து கிடத்தாலும் கிடக்கும் அது. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அதீத், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நவமித்ரா வரட்டும், பாவம். அண்ணனுக்கு இப்படி ஒண்ணுன்னா அவளும் தாங்கவும் மாட்டா. சொல்லாம இருந்தாலும் அவ என்ன போட்டு திட்டுவா. அதுக்கு அது பதறினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லிடலாம். ஆமாப்பா மருமகனே, அம்மா சொல்றதுதான் சரி. அம்மா சொல்ற மாதிரி கேளுங்க. சரிங்க அத்தை. ஆமா அம்மா, விதுனுக்கு தெரியுமா? விது இன்னைக்கு ஸ்கூல் போனான்டா, அதனால அவனுக்கு தெரியாது. நான் பக்கத்துல சுமதி கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேனே. இது போல அதீத்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், விதுன்னு வந்தா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஒருவேளை அவனும் ஹாஸ்பிட்டல் வரணும்னு சொன்னானா நீ எனக்கு ஃபோன் பண்ணி அவன்கிட்ட கொடு, நான் பேசுறேம்மா அப்படின்னு சொன்னேன். அப்படியா? சரிங்கம்மா. கவி. சுடர், என்ன கண்மணி? அவங்க ரெண்டு பேர் ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறாங்களோ? அவங்க என்ன கண்மணி தனியா பேச போறாங்க? இரு கேப்போம். சொல்லுங்க, ஏன் கூப்பிட்டீங்க? ஈவினிங்கா டிஸ்சார்ஜ் பத்தி சொல்றேன்னு சொன்னாங்கல்ல, என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா? நான் கேட்டு சொல்றேன். கவி, டிஸ்சார்ஜ் பத்தி தானே? நானும் சுடரும் போய் கேட்டுட்டு வரோம். இல்லம்மா, நானே போய் கேட்டுட்டு வரேன். அம்மா சொல்றேன்ல கவி, நானே போய் கேட்டுட்டு வரேன். சரிங்கம்மா. சுடர் வா போலாம். இதோ வரேன் கண்மணி. ஓய், அங்க நின்னுட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? ஏன் முன்னாடி வந்து நில்லு. இல்ல, நான் இங்கே நிக்கிறேன், சொல்லுங்க. எனக்கு முன்னாடி வந்து நில்லுடி. நின்னுட்டேன், இப்ப சொல்லுங்க. ஏன் இங்க வர சொன்னீங்க? அது நீ கொஞ்சம் பின்னாடி நின்னுட்டு இருந்தியா, நான் திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து பேசுறதுக்கு கஷ்டமா இருக்குமே, அதனாலதான் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வர சொன்னேன். என்ன? ஏய், ஒரு வாட்டி தாண்டி சொல்லுவேன். கவி, எனக்கு இந்த காயம் ரொம்ப வலிக்குதுடி. வலிக்குதா? ஆமாண்டி, நீ கை வச்சல்ல, அப்போ அவ்வளோ வலியே தெரியல. அதனால என் காயத்து மேல கை வச்சு கொஞ்சம் தடவி கொடுக்குறியா? தடவி குடுடி. நான் தடவி கொடுக்க ரெடி தான், நீங்க தான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியா? என்ன பண்ண நானு? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல? எனக்கு என்ன தெரிய இருக்கு, நான் அமைதியா தான்ப்பா இருந்தனே. ஆமா ஆமா,
ஆமாம் நீங்கள் ரொம்ப அமைதியாக தான் இருந்தீங்க. அப்போ நான் இனி தடவி தர மாட்டியா? நீங்கள் தான் கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி நான் என்ன பண்ணேன் சொல்லுடி. ம் என்ன நான் என்ன பண்ணேன்னு இப்போ சொல்லுடி. அது 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 வந்து எனக்கு தெரியாது, நான் போகிறேன். ஏ நில்லுடி. கையை விடுங்க. அப்போ போகாத. சரி போக மாட்டேன். அத்தையும் அம்மாவும் வர்றதுக்குள்ள கையை விடுங்க. ம் விட்டுட்டேன், போதுமா? ம் ஆமா, எங்க அம்மாவை நீ என்ன கூப்பிட்ட? அத்தைன்னு. ஏன் எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க அம்மாவை பார்த்து நீ அத்தைன்னு கூப்பிட்டுருப்ப. ஏன் அத்தைன்னு கூப்பிடுறதுக்கு தனியாக தைரியம் வேணுமா என்ன? எப்படி கேக்குறா பாரு. ஓய், அத்தைன்னு கூப்பிட்டேனா அத்தையோட பையனை நீ கண்டிப்பா கட்டியே ஆகணும், தெரியும்ல? ம் இது போல ரூல்ஸ் எல்லாம் யார் கொண்டு வந்தது? மிஸ்டர் அதித். அந்த மிஸ்டர் அதித் கிட்ட சொல்லுங்க. நான் காலையிலேயே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் படிக்கணும், அதுக்கப்புறம் நல்ல ஒர்க்கு போகணும், அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணம் எல்லாம். எல்லானா? ஓய், எல்லானா என்னன்னு சொல்லுடி. கவி, ம் இங்க திரும்பு. எனக்கு கேக்குது, சொல்லுங்க. எல்லானா என்ன? ஆ அப்பா ஃபோன் பண்றாங்க, இருங்க நான் இப்போ வரேன். ஓய் நில்லுங்க. ம் கையை விடுங்க. போனே அடிக்கல, உடனே நீ போய் சொல்லிட்டு ஓடுறல. காலையிலயும் இதே போலதான் ஓடிட்ட. கொய்யால இப்ப விட்டுருவேன் நான் உன்னை. சரி என்ன? அங்க யார்கிட்டமா பேசுற? உங்ககிட்ட தான் பேசினே. நான் இந்த பக்கம் தானே இருக்கேன், நீ அப்பனா இந்த பக்கம் திரும்பி தானே பேசணும். ம் சரி இப்ப சொல்லு, எல்லாம் அப்படின்றதுக்குள்ள என்னெல்லாம் அடங்கியிருக்கு? எனக்கு தெரியாது. ஏய் எப்படிரி அந்த பக்கம் திரும்பினா மட்டும் சிரிச்சுக்கிற, என்ன பார்க்கும்போது மட்டும் அப்படியே உம்முன்னு இருக்க, அது எப்படிரி? ஆ நான் ஒன்றும் அந்த பக்கம் திரும்பி சிரிக்கலாம் இல்லையே. யார் சொன்னா நான் சிரிச்சேன்னு? ஆமா ஆமா, நீ சிரிக்கல, அதை நானும் கவனிச்சேன். ம் பாவம் மாமா தனியா வேலையில இருப்பாங்க, ஒரு ஃபோன் பண்ணி கேட்கணும். நான் வேணா ஃபோன் பண்ணி தரட்டா? இல்ல வேண்டாண்டி, நானே கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். ம் மாமான்னு சொல்லவே தான் ஞாபகம் வருது, உனக்கு அடிபட்டுச்சுல, நீ என்கிட்ட இல்லைன்னு தானே சொன்ன. இல்லையே, எனக்கு அடிப்படவே இல்லை. ஏ கள்ளி, மாமா கிட்ட மட்டும் பரவாயில்லப்பா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னல நீ. இல்லையே, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஏய், மாமா அவன்கிட்ட இதை பத்தி கேட்டப்போ நானும் பக்கத்துல தான் இருந்தேன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ம் அடியை, காயத்தை காட்டுடி, எங்கடி இருக்கு? கை ஆர்ம்ஸ்ல தான் லைட்டான காயம், ரொம்ப பெருசாலாம் இல்லை. காமி. ம் ஆ வலிக்குது. ஐயோ சாரிடி. ரொம்ப வலிக்குதாடி? இல்லை, கொஞ்சம் வலிச்சது தான். ஆனால் அது நீ எனக்கு தடவி கொடுத்தல்ல, அதே போல நானும் உனக்கு தடவி கொடுக்கணும்னு நினைச்சேன், அதான். ம் அது எனக்கு புரிஞ்சுது. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லடி. அப்படிலாம் இல்லையே, நீங்கள் இது வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுத்ததே இல்லை. ஆனால் நான் தான் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கேனே. நீ என்னடி என்ன கஷ்டப்படுத்தின? உங்ககிட்ட ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணால, யாரு? ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, நம்ம கூட காப்பாற்றணுமே அந்த சேட்டு வீட்டில் போயிட்டு. ஆமா. அப்போ அந்த டைம்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். என்னன்னு? வேலையை பார்க்க வந்தீங்கன்னா வேலையை மட்டும்தான் பார்க்கணும்னு, அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்ல. ஓ அதுவா? அது நீ தானடி பேசுன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நான் அப்படி சொன்னது ரொம்ப தப்பு. சாரி, மன்னிச்சுக்கோங்க, இனி அப்படி சொல்ல மாட்டேன். சாரி. ம் சாரி கேட்டால் நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்களா? கியூட்ரி நீ. ம் கவி, ம் என்னைய பார்த்தா மட்டும் ஏன்டி சிரிக்கவே மாட்டிக்கிற? அது ம் அது தெரியலையே. சரி, எனக்கு தலை வேதனைக்குது, கொஞ்சம் தடவி கொடுக்குறியா? எது? அதாண்டி, எனக்கு தலையில அடிபட்டுக்குல, அது வேதனைக்குது, கொஞ்சம் தடவி கொடுக்குறியான்னு கேட்டேன். ம் பண்ண மாட்டேன். ஏய் பாவண்டி நானு. பாவம் பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் கவி, தடவி கொடுடி. நான் போய் அத்தையை கூட்டிட்டு வரட்டா? அத்தை தடவி தருவாங்க. போடி, நீ ஒன்றும் தடவி கொடுக்க தேவையில்லை. எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுச்சுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் தடவி கொடுக்க சொல்ல போறேன். இனி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்.